ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் எஃப்ஐ கேமர் சேனல். ஸோ இதான் 2026 ஃபஸ்ட்டு வீடியோ. என்ன அப்படின்னா, ட்ரீம் பாஸ் வந்து அப்டேட் ஆகிருக்குது ட்ரீம் கிரிக்கெட் 25ல். ஸோ வாங்க, ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஸோ இதான் இன்றைக்கான வீடியோ. லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்த உடனே ஃப்ரீ பாஸ்லேயே பார்த்துருவோம். 73 ஆல்ரவுண்டரில் 73ல் ஆல்ரவுண்டர் வந்து ஒரு பிளேயர் விட்ருக்குறாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ பாஸ். ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல கார்டுன்னு சொல்லலாம் 73ல். ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா, பிரவீன் குமார் இவர் வந்து பவுலர் 75 ஒரு நல்ல ஒரு கார்டு. யாருக்கெல்லாம் வேணுமோ எடுத்துக்கலாம். பட் நல்லா இருக்குது கார்ட்ஸ் எல்லாம். வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரீ பாஸ்லேயே பார்த்துருவோம், அப்புறம் ப்ரோ பாஸ்க்கு போவோம். அடுத்த பிளேயர் வந்து ஆல்ரவுண்டர் 77. ஓகே, இதுவும் ஒரு நல்ல கார்டு தான் கைஸ். அப்புறம் 78ல் வந்து ஒரு பயங்கரமான பவுலர். இவர் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் செம்மையாக போடுறாரு கைஸ், எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ இவர் வந்து நல்லா போடுறாரு. ஸோ 78ல் ஒரு நல்ல ஒரு கார்டு. அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா, ஒரு டிஷர்ட்டு, வாட்டர் டிஷர்ட்டு நல்லாவே இல்லை ஜெர்சி. இந்த ஜெர்சி வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க, பட் இதே மாதிரி வேறு கலரில் கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக வந்து பேட்டர் 80 நம்பர் 80ல் மனோஜ் திவாரி. ஸோ இவர் வந்து பயங்கரமான ஒரு கார்டு. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டு வந்து சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பவுலரு 81ல். ஸோ இந்த கார்டுமே வந்து நல்லா தான் இருக்குது கைஸ். பார்க்கலாம், ஓரளவு கொடுத்துருக்குறாங்க. ஓகே தான். அடுத்ததாக வந்து முரளி விஜய் 83ல் பேட்ஸ்மேன். ஸோ இவரையும் நீங்கள் எடுத்துக்கலாம், இதுவும் நல்லா இருக்குது. நம்மளுக்கு தேவை வந்து ஃப்ரீ பாஸ் தான், ஏன்னா நம்ம அதில் தான் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். நம்மளாம் அமௌண்ட்லாம் போட்டதில்லை. அடுத்ததாக வந்து 84ல் பயங்கரமான ஒரு பேட்டர் ரோஸ் அப்படின்ட்டு. ஸோ இவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்னும் யார் கொடுத்துக்கிறாங்கன்னா, லாஸ்ட்டாக வந்தோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர் 85 நம்பரில் வந்து பயங்கரமான ஒரு கார்டு. ஸோ 3 ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார்டு நல்லா இருக்குது கைஸ், சரிங்களா? அடுத்ததாக வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரோ பாஸுக்கு போவோம். சில பேர் ப்ரோ பாஸில் யூஸ் பண்ணுறீங்க அமௌண்ட்லாம் பே பண்ணிவிட்டு. சரி வாங்க, அதில் வந்து வந்த உடனே என்னென்னா, 90ல் வந்து ஆல்ரவுண்டர் ஜேசன் ஹோல்டர். ஸோ இவர் பயங்கரமான ஒரு கார்டுன்னு சொல்லலாம். எனக்கு இந்த கார்டு ரொம்பவே பிடிக்கும். 4 ஸ்டாரோடு இருக்குது இந்த கார்டு. ஸோ நீங்கள் பே பண்ணிங்கன்னா பே பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜெம்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து மத்திஷா பத்திரானா. ஸோ இது வந்து பயங்கரமான கார்டு, கோல்டு கார்டு. ஸோ 91 பவுலர் மத்திஷா பத்திரானா. யாருக்கெல்லாம் வேணுமோ, யாருக்கெல்லாம் இல்லையோ ஸோ வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு இமோஜ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் 80ல் வந்து நம்பர் 80ல் வந்து முகமது நபி. ஸோ இவர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல கார்டு. அடுத்ததாக வந்து வினய் குமார். ஸோ பவுலரு 82ல். ஸோ ஒரு ஆவரேஜான கார்டு தான் கைஸ் இது, எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்ததாக 83ல் பவுல். ஸோ இவர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆல்ரவுண்டர். ஸோ இது ஒரு நல்ல கார்டு. ஸோ இந்த கார்டெலாம் உங்களுக்கு வேணுமா தான் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இன்னொரு எமோஜ் கொடுத்துருக்குறாங்க. இந்த எமோஜோ ஐயோ கடவுளை, அது ஏன் கேட்குறீங்க? அடுத்ததாக 85ல் ஆல்ரவுண்டர் வெங்கடேஷ் ஐயர். ஸோ இவர் வந்து கொடுத்துருக்குறாங்க கைஸ். வெங்கடேஷ் ஐயர் வந்து இருக்கிறாரு, பட் ஆவரேஜான கார்டு தான். ஸோ அவ்வளோ பெரிய கார்டெலாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்தால் பயங்கரமான ஒரு எமோட்டு. விக்கெட் எடுத்த உடனே ஆப்பனண்ட்டுக்கு வெறியேற்றுறதுக்கு நினைக்கிறேன். எஸ், ஆப்பனண்ட்டுக்கு வெறியேற்றுறதுக்கு தான் இது. அவுட் பண்ணிவிட்டு வெளியே போடா அப்படின்ட்டு அமுச்சுடுறதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது அந்த கார்டு. அடுத்த வந்து நேத்தன் எலிஸ் கொடுத்துருக்குறாங்க கைஸ் 87ல். ஸோ பயங்கரமான கார்டு. அண்டு ஒரு டிஷர்ட். ஓகே, ஒரு டிஷர்ட் நல்லா இருக்குது ப்ளூ கலரில். அடுத்ததாக வந்து 89ல் வந்து ஒரு பேட்டர். ஸோ அடுத்ததாக வந்து அப்படியே 1 by 1 பார்த்துட்டே போவோம் டக்கு டக்குன்னு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம் கரன் நம்பர் 93 கோல்டு கார்டு. ஸோ இந்த கார்டு சூப்பராகவே இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ 93ல் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் இதோடைய இது. அதே மாதிரி உங்களுக்கு ஜெம்ஸ் எவ்வளோ வந்துருக்குது, அந்த டிக்கெட்ஸ்லாம் எவ்வளோ வந்துருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ பாஸே பார்த்துருவோம் எவ்வளோ டிக்கெட்ஸ் எவ்வளோ இது என்னென்ன கொடுத்துக்குறாங்க அப்படின்ட்டு. ஐடிஎல் டிக்கெட்டை வந்து 90 கொடுத்துருக்குறாங்க, அதாவது 90 கொடுத்துருக்குறாங்க. எலிட் ரேங்க் கார்டு வந்து 08 கொடுத்துருக்குறாங்க. லெஜெண்டரி ரேங்க் கார்டு வந்து 07 கொடுத்துருக்குறாங்க. எபிக் ரேங்க் கார்டு வந்து 03. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ பாஸில் நம்மளுக்கு கிடைக்க போகிறது.
ப்ரோ பாஸில் யாரெல்லாம் அமௌண்ட்டு பே பண்ணி ஜெம்ஸ்லாம் போட்டு நீங்கள் வாங்கி பே பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஐடிஎல் டிக்கெட்டை வந்து 120 கார்டு கொடுக்குறாங்க, டிக்கெட் 120 டிக்கெட் கொடுக்குறாங்க. ஜெம்ஸு வந்து 320 ஜெம்ஸ் உங்களுக்கு ரிட்டனே வந்துடும். எலைட் ரேங்க் கார்டு வந்து 0.5 கொடுத்துருக்குறாங்க. லெஜெண்ட்ரி ரேங்க் கார்டு வந்து 0.5 கொடுத்துருக்குறாங்க. எபிக் ரேங்க் கார்டு வந்து 0.8. ஸோ இதுதான் வந்து ப்ரோ பாஸ்லி கிடைக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு அப்டேட்டில் வந்து என்ன அப்படின்னா, இந்த 3 ஓவர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இந்த 6 இதுக்கு வந்ததுக்கப்புறம் சரிங்களா, 6 ரேங்க்கு தாண்டினதுக்கப்புறம் ஒரு 3 ஓவர் கொடுத்துருக்குறாங்க பார்த்தியா. சத்தியமாக எனக்கு பிடிக்கல சொல்லப்போனால். 3 ஓவர் ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அது கம்மி பண்ணால் ஆகும். அண்டு என்னை பொறுத்தளவுக்கு ப்ரோ பாஸில் வந்து ஓகே, ஒரு ப்ரோ பாஸில் வந்து ஒரு நல்ல கார்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஜெம்ஸுமே வந்து நல்லா இருக்குது. ஃப்ரீ பாஸ் வந்து அவ்வளோக்கா நல்லா இல்லை என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் ப்ரோ பாஸ் வாங்கினீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவோம். 2026 வந்து என்னடா பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அந்த டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்ணணும் யூடியூப்பில், அது ஒன்று தான். ஓகே கைஸ், டாட்டா, பபாய், see you, take care, thank you for watching.